This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. திருக்கோயிலில் வன்னியர் அல்லாதவர்கள் அங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நான் வன்னியர்ஸ் மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் தான் அது இருக்குதுண்ணா. இது தவறான ஒரு இதுதான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது. பட் தமிழகத்தில் நான் நாடார் நான் வன்னியர்னு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. உடையார், வெள்ளாளர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் திருக்கோயிலூரில் உடையார் கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாப்புலேஷன்ஸ் நிறைய இருக்குது. நாம் தமிழர் சீமானுக்கு செல்வாக்கில் தான் இருக்குது. ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கோரிக்கையை ஆணித்தனமாக சொல்கிறாங்க. நான் பொது தொழில் ஆதித்தமிழர் நிறுத்துவேன், நீ தமிழன்னு நினச்சா ஓட்டு போடு அல்லது உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு தலைவர். பாஜக கூட்டணியில் பாஜக, பாமக, ஓபிஎஸ் இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சார்பாக ஒரு வேட்பாளர் வருவாங்க. அதிமுக சார்பாக சிவி சண்முகத்துக்கு கேண்டிடேட் ஒருத்தர் நிற்பார். எடப்பாடி தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னாலும் கூட அங்கே சிவி சண்முகம் தான். ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டு தான் சொல்லணும். விக்கிரவாண்டி தொகுதியில் விஜயகாந்தியை கூட்டிகிட்டு ஒரு கேண்டிடேட்டை போட்டு விக்கிரவாண்டியை ஜெயித்து கொடுத்ததில் சிவி சண்முகத்துக்கு பெரும் பங்கு உண்டு. எடப்பாடி ஊழல், அதிமுக ஊழலுக்காக கன்விட் ஆனவங்க ஜெயலலிதா, அவங்க பேரில் உள்ள கட்சி இதுவும் ஊழலுக்கு கன்விட் ஆகிருக்காருன்னா இதை கிளைம் பண்ணதுக்கு நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சி, திமுக அதிமுக வேண்டாணி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி கிளைம் பண்ணலாம். பாஜக அந்த மாதிரி பொசிஷன் பண்ணால் அவங்களும் கிளைம் பண்ணலாம். பொன்முடி அவர்கள் வகித்து வந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜகண்ணப்பனை சூஸ் பண்ணது சரியான ஆப்ஷன் நீங்க பாக்குறீங்க? ராஜகண்ணப்பன் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு பவர்ஃபுல் போர்ட்போலியோவில் இருக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள யாதவர்கள் மத்தியில் கண்ணப்பன் வர்சஸ் சசிகலாவில் கண்ணப்பன் ஒரு லீடராக நின்றவர். அப்புறம் ஒரு ஜாதிய கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. பொன்முடி அவர்களுடைய வழக்கு தான் 2 நாளாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவருடைய வழக்கு தீர்ப்பு இதெல்லாம் கடந்து திருக்கோவிலூர் தொகுதி இப்போ காலியாக இருக்குது. ஒருவேளை இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்னு இருந்தால் பொன்முடிக்கு அடுத்து அந்த இடத்துல செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் அப்படின்னா யாரை சொல்லலாம்? திமுக கழகம் தான் முடிவு பண்ணோம். பொன்முடிக்கு வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். பொன்முடி யாரை சொல்கிறாரோ அவரை ஸ்டாலின் ஏற்றுக்குவார். ஆளுங்கட்சி ஒரு 100 பேர் ட்ரை பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் 50 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதில் அங்கே மாவட்ட செயலாளர் இருந்து இப்போ துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர், அங்கேருந்து அரசியல் பண்ணக்கூடியவர், அந்த பகுதிகளின் சமூக சூழ்நிலை, செகண்ட் லெவல் லீடர்ஸோட செல்வாக்கு, அதோட யாரை விட்டால் மக்கள் அக்செப்டபிலிட்டி இருக்கும் என்பதெல்லாம் பொன்முடிக்கு அத்துப்படி. ஸோ பொன்முடி தான் அங்கே தேர்தலை பார்க்க போகிறாரு. அவர் தலைமையில் தான் குழு அமைச்சு நிற்கிற வேட்பாளரை வெற்றி பெற செய்யணும். ஸோ அவர் விரும்புகிற வேட்பாளர், அவர் சிபாரிசு பண்ணக்கூடிய வேட்பாளரை முக ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த சூழ்நிலையில் பொன்முடி பக்கம் தெளிவாக ஸ்டாலின் நிற்பார். எப்படி செந்தில் பாலாஜி பக்கம் ஸ்டாலின் தெளிவாக நிற்கிறாரோ அதே மாதிரி பொன்முடி பக்கமும் தெளிவாக நிற்பார். கட்சி அமைப்புக்குள்ளே 2 பேருமே வேல்யூ அடிஷன்னு தான் ஸ்டாலினோட கணக்காக இருக்குது. நான் இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். மற்றவங்க தான் உடனே அவரை காட்டி கொடுத்துருவார், இது பண்ணிடுவாருன்னு ரீலாக கலராக. சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கட்சிக்குள்ளே அவங்க 2 பேரும் ப்ளஸ்ன்னு கருதுவாங்க. அவங்களோட இதை ஸ்டாலின் அங்கீகரிப்பார். திருக்கோயிலூரில் பொன்முடி சொல்லக்கூடிய வேட்பாளர் ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டு வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பையும் பொன்முடி கையில் கொடுப்பார். ஆனால் அது பொன்முடிக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர் ஆதரிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான நேரம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 30 நாட்கள் தான் அவருக்கு ஒரு நேரம் கொடுத்திருக்காங்க. பெயில் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். இடைத்தேர்தல் மக்களவை தேர்தலோட தான் வரும். பெயில் கண்டிப்பாக கிடைச்சிருவார். 3 வருஷம் தானே, அது கீழ்கோர்ட்டில் ரிலீஸ் ஆன கேஸ் தானே, மேல் கோர்ட்டில் கன்விட் ஆகியிருக்காங்க. அப்போ அக்யூஸ்டுக்கு பெயில் சம்பந்தமான பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஜட்ஜி விடுதலை பண்ணியிருக்காரு, இன்னொரு ஜட்ஜி மேலே உள்ள ஜட்ஜி தண்டனை கொடுத்துருக்கிறாரு குற்றவாளின்னு. ஸோ பெயில் கிளாஸில் பார்க்கும்போது 3 வருஷம் தண்டனைங்கும் போது பெயில் கிடச்சிருங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். பெயில் கிடைச்சா ஒரு ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வேலையை பார்ப்பாருங்கிறது தான் நான் என்னோட கணிப்பு. அப்போ இப்போ திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த சமூக மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது? திருக்கோயிலில் வன்னியர் அல்லாதவர்கள் அங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நான் வன்னியர்ஸ் மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் தான் அது இருக்குதுண்ணா. இது தவறான ஒரு இதுதான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது. பட் தமிழகத்தில் நான் நாடார் நான் வன்னியர்னு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நான் நாடார் ஜெயிப்பார், நான் நாடார் ஜெயிப்பார், நான் வன்னியர் ஜெயிப்பார். இந்த 2 ஜாதிக்கும் எதிர்ப்பு அதிகம் இருக்கனால இந்த ஜாதிகள்
அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கத்தான் செய்யுது. அது நானே கொஸ்டின் பண்ணியிருக்கிறேன். ஏன் நான் வெள்ளாளர்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கூட நான் அப்படி சொல்லக்கூட நான் நாடார்னு சொல்லக்கூடியவங்கள கேட்டிருக்கிறேன். ஏன் நான் முஸ்லீம்னு ஏன் சொல்லக்கூடாதுலாம் நான் கேள்வியை கேட்டிருக்கிறேன். பட் இங்கே அடர்த்தியாக இந்த பகுதிகளில் வாழக்கூடிய சமூகம் வந்து நாடார் சமூகம் தென் தமிழகத்தில் இருக்கும்போது நான் நாடாருங்கிற அந்த வார்த்தை அங்கே பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இங்கே வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கும்போது நான் வன்னியருங்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுது. உடையார், வெள்ளாளர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் வந்து திருக்கோயிலூரில் உடையார் கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாப்புலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. இப்போ பொன்முடி யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் அங்கே நிற்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது பொன்முடி கை காட்டுறால ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆளை தான் பொன்முடி கை காட்டுவார். இப்போ இவங்க தரப்புல இருந்து ஒருத்தர் வேட்பாளராக நிற்க வைக்கிறாங்க, இடைத்தேர்தல் வருது அப்படின்ற பட்சத்தில் அப்படின்னும் போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியினரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நபரை வச்சிருக்காங்களா கையில? நாம் தமிழர் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். நாம் தமிழர் சீமானுக்கு செல்வாக்கில் தான் இருக்குது. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கோரிக்கையை ஆணித்தனமாக சொல்கிறாங்க. நான் பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிறுத்துவேன், நீ வந்து தமிழன்னு நினச்சா ஓட்டு போடு, அல்லது உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தமிழ் மண்ணில் சமூகநீதி களத்துக்குள்ளே கன்ஷிராம் மாதிரி யூபியில் கன்ஷிராம் சொல்கிற மாதிரி இங்கே நாம் தமிழர் சீமான் சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை ஓப்பனில் விடலாம். பாஜக கூட்டணியில் பாஜக, பாமக, ஓபிஎஸ் இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சார்பாக ஒரு வேட்பாளர் வருவாங்க. அது யாருன்னு நம்ம சொல்ல தெரியல. பாஜகவுக்கு அங்கே செல்வாக்கு வளையம் குறைவு. எடப்பாடி தலையில் கட்டுற மாதிரி தான் அந்த சீட்டை கொடுத்தாருன்னு சொல்லும்போது பாமக சார்பாட்டு ஒரு வேட்பாளர் அவங்க நிறுத்தலாம். இவங்கெல்லாம் ஒரு அணியாக வரலாம். இந்த அணியில் ஒரு வேட்பாளர் தான் நிறுத்த முடியும். திருக்கோயிலூர் யாருக்குங்கிறதுல பாஜகவே ஏற்று நிற்கலாம். பன்னீர்செல்வம் தரப்பினர் சரியான கேண்டிடேட் இருந்தால், செல்வம் தரப்பினர் தான் இவர் லட்சுமணன் இருந்தார். லட்சுமணன் பன்னீர்செல்வம் ஆதரவாளர். இவர் சிவி சண்முகத்துக்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு திமுகவுக்கு போயிட்டார். எம்எல்ஏ இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இப்போ. எனிவே அந்த இடத்துக்குள்ளே இந்த 3 கட்சிகளில் எந்த கட்சி கேண்டிடேட்டை கேட்குறாங்களோ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பாக சிவி சண்முகத்துக்கு கேண்டிடேட் ஒருத்தர் நிற்பார். எடப்பாடி தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னாலும் கூட அங்கே சிவி சண்முகம் தான், வன்னியர் தான், அவர் தான்ங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு கேராஃபில் தான் கண்ணு நிற்பார். நம்ம ஏற்கனவே அவர் வந்து ஒரு வெற்றியை கொடுத்தாரு. நம்ம சண்முகத்தை நான் விமர்சிப்பேன், அது வேறு விஷயம். பட் ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டு தான் சொல்லணும். விக்கிரவாண்டி தொகுதியில் விஜயகாந்தியை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டு விக்கிரவாண்டியை ஜெயித்து கொடுத்ததில் சிவி சண்முகத்துக்கு பெரும்பங்கு உண்டு. ஓபிஎஸ் முகத்தை காட்டி நாங்குநேரில் ஜெயித்தாங்க. இந்த 2 இடமும் தான் ஸ்டாலினுக்கு எதிராக ரெட்டையில் ஜெயித்த இடம். நீங்கள் அதிமுக திமுகன்னுக்கிட்டு ஜெயலலிதா பற்றி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான அரசியல். மக்கள் என்ன அரசியலை பேசுகிறாங்கன்னு கரண்ட்டுக்கு வாங்க. அது கரண்ட்டுக்கு வராமலே ஊடகங்களில் அந்த விவாதங்களும் அதுகளும் நடக்கிறது வேடிக்கையாகவும் வினோதமாட்டும் இருக்குது. அதை அலோவ் பண்ணிவிட்டு அது அப்படியே போயிட்டுருக்குது. இன்னைக்கு கரண்ட் பொலிட்டிக்ஸு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது தான் கரண்ட் பொலிட்டிக்ஸ். அதில் ஸ்டாலினுக்கு தளபதி பொன்னிமுடி கன்வீட் ஆகியிருக்காருன்னா அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் அவங்க ஒரு வேட்பாளர் நிறுத்துருவாங்க. அதற்கு வந்து நிற்கக்கூடிய ரெட்டேல வேட்பாளர் ஒன்றும் வெற்றி வேட்பாளராக இருக்க முடியாது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது அபூர்வமாக ஒரு விக்கிரவாண்டிலையும் ஒரு நாங்குநேர்லேயும் தான் ரெட்டேல உதயசூரியனுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கே தவிர மற்றபடி உதயசூரியன் தான் ஸ்டாலின் தலைமையில் அந்த உதயசூரியனை கையாளும் போது நடந்திருக்கு. இப்போ இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு பின்னடைவா இருக்கு அப்படின்னா, பொன்முடி அவர்கள் கன்விக்ட் ஆன உடனேயே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், திமுகவில் கன்விக்ட் ஆன ஒரு முதல் அமைச்சர், திமுக அந்த கிரெடிட்டை எடுக்க முடியாது. எங்கள் ஊழலுக்காக நாங்கள் யார் கன்விக்ட் ஆனோம், ஊழலுக்காக திமுக யார் தண்டிக்கப்பட்டார், ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டாருங்கிற அந்த இதெல்லாம் எரிமையில் வந்து திமுக கிளைம் பண்ண முடியாது. ஊழலுக்காக திமுகவோட ஒரு அமைச்சர் வந்து தண்டனை பொன்னுசாமி தண்டனை அடைஞ்ச மாதிரி, ஜெயலலிதா தண்டனை அடைஞ்ச மாதிரி ஒரு பொன்முடியும் தண்டனை அடைஞ்சிருக்கிறார். இல்லை, இந்த ஒரு விஷயம் 2024 பாராளுமன்ற தேர்தலையோ இல்லை இடைத்தேர்தலையோ எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயலலிதா கன்விட் ஆனாங்க. குன்கா கேரவன் வேனுக்கு போகும்போது வாட் யூ ஆர் கன்விட்னார். மிகப்பெரிய ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி, போற்றி புகழ வேண்டிய ஒரு நீதிபதி, ஒரு மாஸ் லீடர், சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் போன சீஃப் மினிஸ்டரை, அக்யூஸ்டாக வந்த சீஃப் மினிஸ்டரை கன்விக்ட் ஆக்கி நீங்கள் கன்விக்டாக தான் உங்களை ட்ரீட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கன்விக்டாக ட்ரீட் பண்ண ஒரு நீதியரசர் குன்கா. அந்த குன்கா கன்விக்ட் ஆன பிறகு பதவி இழந்து வீட்டில் பெயிலில் கஷ்டப்பட்டு பெயிலை வாங்கி வீட்டில் இருந்த ஜெயலலிதா வளர்மதின்னு ஒரு அம்மையாரை விட்டு 90,000 ஓட்டில் ஜெயிக்கல. இந்த ஊரில் தான் அது நடந்தது.
இல்ல அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வேற இல்ல. அப்ப சோஷியல் மீடியா பெருசா கிடையாது. இவ்ளோ ஒரு புரோபகண்டா கிடையாது. இன்னைக்கு வந்து அதிகமான வோட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான். அப்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த விஷயம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த விஷயம் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கலாம். எடப்பாடி ஊழல், அதிமுக ஊழல், ஊழலுக்காக கன்விக்ட் ஆனவங்க ஜெயலலிதா, அவங்க பேரில் உள்ள கட்சி, இதுவும் ஊழலுக்கு கன்விக்ட் ஆயிருக்காருன்னா இதை கிளைம் பண்ணதுக்கு நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சி, திமுக அதிமுக வேண்டாணி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி கிளைம் பண்ணலாம். பாஜக அந்த மாதிரி வந்து பொசிஷன் பண்ணால் அவங்களும் கிளைம் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், அமைச்சர் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜகண்ணப்பனை சூஸ் பண்ணது சரியான ஆப்ஷன் நீங்க பாக்குறீங்களா? ராஜகண்ணப்பன் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள யாதவர்கள் மத்தியில் கண்ணப்பன் வர்சஸ் சசிகலாவில் கண்ணப்பன் வந்து ஒரு லீடராக நின்றவர். அப்புறம் ஒரு ஜாதிய கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. ஸ்டாலின் வந்து கலைஞர் பாதையிலேருந்து மாறி பரவலாக வாழக்கூடிய யாதவர் கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பெரிய கருப்பன் அவருக்கு லாயலிஸ்ட்டு, அவர் அமைச்சராட்டும் மாவட்ட செயலாளராட்டும் இருக்கிறாரு. அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. கண்ணப்பனுக்கும் பவர்ஃபுல்லாக கொடுப்பதன் மூலமாக மக்களவைத் தேர்தலில் யாதவ் கம்யூனிட்டியை வந்து நான் மதிக்கிறேன், கலைஞர் பாதையில் நான் இல்லை, நான் மாறுபட்டு நிற்கிறேன், பிரிசனராக பாஸ்டா நான் இல்லை, யாதவர்கள் பரவலாக தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த வகையில் அந்த சமுதாயத்தை மதிக்கிறேன், அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக 2 பேர் இருக்காங்க, அதில் கண்ணப்பனுக்கும் நான் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவை கொடுத்துருக்கேன்னு ஸ்டாலின் காட்டுறாரு. இதே ஸ்டாலின் வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவரை பற்றி கண்ணப்பன் பேசுனதுக்காக மந்திரி சபையை விட்டு எடுத்திருக்கணும். யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை மதிக்கணுங்கிறதுக்காக அந்த கம்யூனிட்டிக்காக மந்திரி சபையில் வச்சார். கண்ணப்பனுக்கும் செல்வாக்குள்ளவர் தான். துறை மாத்தினாங்கல்ல அதுக்கு பிறகு. எஸ், அது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. வேற யாருமே ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல வந்து ராஜகண்ணப்பன் அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்காரு, இல்ல நல்லா செயல்பட்டு வந்துட்டு இருந்தாரு? அது பிரகாகட்டியார்த்த சிஎம் அவரு கண்ணப்பனை முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன இன்டர்பிரேஷன் கேட்கும்போது நான் வந்து அரசியல்வாதிக்கு துண்டிக்காரனுக்கு மதப்பையில கண்ணுங்கிற மாதிரி அரசியல்வாதிக்கு வாக்கு வங்கியில் கண்ணுங்கும் போது இதெல்லாம் அரசியலில் இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் அட்டு மாதிரி இருந்துக்கிட்டு அரசியலில் ஜாதி இருக்கான்னு கேட்குறவங்க இன்னும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சிவாஜி உயிரோடு இருக்காரான்னு கேட்கக்கூடிய கோஷ்டிகள், அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இதுதான் என்னோட கணிப்பாக சொல்கிறேன். மந்திரி சபையிலேருந்து எடுக்காததுக்கும் காரணம் இதுதான், இன்னைக்கு எம்பவர் பண்ணதுக்கும் காரணம் இதுதான். நான் கரெக்டாக அசஸ் பண்ணி தான் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். திமுகவில் அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிக்குவாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காருல, துரைமுருகன், KN நேரு, ரகுபதி, இந்த மாதிரி. ஸோ இவங்க எல்லாருமே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை அதை எதிர்பார்க்கிறாரு. சிலர் தப்பலாம், சிலர் சிக்கலாம். அது சீயிங் இஸ் பிலீவிங். நான் கால நேரம் வரும்போது தெரியும். ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், பொன்முடி அவர்களா இருக்கட்டும், 2 பேருமே அண்ணாமலை அவர்களை நேரடியாக விமர்சிச்சாங்க. நேரடியா ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல முன் வச்சாங்க. ஸோ இன்னைக்கு 2 பேருமே அதான் பொன்முடி கன்விக்ட் ஆயிட்டாரு, அவர் விசாரணை கைதியா உள்ள இருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, பாஜக வந்து திமுகவுக்கு எதிரான அரசியலை பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமனை வச்சு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சிங்கிறத பாஜக முன்னெடுத்து இந்த களத்தை செட் பண்ணுறாங்க. அதற்கான நடவடிக்கைகளில் நகர்களில் பாஜக இல்ல இப்ப நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னா இது திமுகவை தாக்குறதுக்கான அடியா இல்ல அதிமுகவை தாக்குறதுக்கான அடியா? அதிமுகவை பலகீனப்படுத்தி தாங்க அந்த இடத்துல யாருன்னு நினைக்கிறாப்புல. நாம் தமிழர் சீமானும் அந்த இடத்துக்குள்ள தான் யாருன்னு நினைக்கிறதுனால தான் ஜெயலலிதா ஊழல் ராணி, ஊழலுக்கு கன்விட் ஆனவங்க, உங்கள் ஆத்தா ஊழலுக்கு கன்விட் ஆனாங்கன்னா ஓங்கி அடிக்கிறாரு ஜெயலலிதாவை. வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சேலம் கூட்டத்தில் பேசுகிறாருன்னா அவர் நான் வந்து திமுக மட்டும் எதிர்க்கல, அதிமுகவை சேர்த்து எதிர்க்கிறேன், அதிமுகவும் ஊழலின் மொத்த உருவம் தான்னு அவரும் அந்த ஸ்பேஸுக்கு தமிழ் தேசியங்கிறதுல அவர் முயற்சி பண்ணுறாரு. இந்துத்துவா பாஜகங்கிற அடிப்படையில் அண்ணாமலை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. அதில் அதிமுகவை ஏன் இது பண்ணலை, அதிமுக மேலே ஏன் நடவடிக்கை இல்லை, ஏன் அதிமுகவை பற்றி அண்ணாமலை பேசலைங்கிற கொஸ்டின் தமிழ் தேசியவாதிகளை வாழ்த்து இருந்து அண்ணாமலைக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாகவே அரசியலில் காஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போறாரு? ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் ஏற்கனவே மழை வெள்ளத்திலேருந்து அவர் மேலே அதிருப்தியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் தொடர்ந்து இப்படி வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இதை சமாளிக்க? ஃபேஸ் பண்ணி தான் தீரணும், லீகலாக தான் ஃபைட் பண்ணி ஆகணும். எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் வின் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு, திருமாவளவன் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு. திருமாவளவன் அவரை விட்டு தட்டி விட்டுறலான்னு பலரும் முயற்சி பண்ணுறாங்க. திருமாவளவன் குறைஞ்ச ஓட்டு நிறைஞ்ச லாபம். பரையர் கம்யூனிட்டி தான் வடக்க டிசைடிங் ஃபேக்டர். காமராஜருக்கு பரையர் கம்யூனிட்டி தான் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அப்படி இருந்தாங்க. ஸ்டாலினுக்கு 2019 2021 பரையர் கம்யூனிட்டி டிசைடிங் ஃபேக்டர். திருமாவளவன் வெற்றி பெறன்னு இருக்கிறாப்புல. திருமாவளவன் கலத்தி விடணும்னு 1000 பேர் ஊசியை நாட்டி தலைகளாக நிற்கிறாங்க. பட் லாப நஷ்டம் ஸ்டாலினுக்கு.
ஸ்டாலின் திருமாவளவன் லாபம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து வின்னிங்க்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா நினைக்கிறாப்புல. இதில் 4% ஓட்டு தான் காங்கிரஸுக்கு இருக்கும். ஆனால் ராகுல் பிரதமருங்க ஒரு ஓட்டு இருக்கும். வின் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஒரு 20-25 எம்பி இருந்தால் தான் 24 மேலே நமக்கு மரியாதை இருக்கும். அதுக்கு வந்து இந்த அணியை இன்டாக்டாக கொண்டு போகணுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஸோ அணியை இன்டாக்டாக வச்சுக்குவார் ஸ்டாலின். ஜோதிபாசு மாதிரி செயல்படுவாருங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நானே எதிர்பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் மோடி எதிர்பார்க்கும் போது நானே எதிர்பார்த்தேன். அவர் வந்து கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதும் அது ராகுலுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு தான் அந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றுன்னு சொன்னதும் மோடியும் நம்பிக்கை இழந்துட்டாரு, நானும் நம்பிக்கை இழந்துட்டேன். அதில் ஸ்டாலின் வந்து வின் ஃபர்ஸ்ட்னு காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு தான் கொண்டு போவாருங்க நமக்கு தெரியுது. ஸோ அவர் வின்னிங் பார்லிமெண்ட் எலெக்ஷனை அவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சிருக்கிறாரு. அதுக்காக யார் என்ன தான் சொன்னாலும் திருமாவளவனை அவர் டிஸ்ஓன் பண்ண மாட்டார். காங்கிரஸையும் அவர் தன் கைக்குள்ளே தான் வச்சுருப்பார். ஸோ இந்த அணியை இன்டாக்டாக கொண்டு போவார். கமல்ஹாசன் கூடுதலாக உள்ள வராரு. கமல்ஹாசனும் வந்து காங்கிரஸுக்கு இணையான செல்வாக்கை கொண்டவர் தான். கொங்கு மண்டலத்திலலாம் ஜோதிமணி அம்மையார் புரிஞ்சுக்கணும். கொங்கு மண்டலத்தில் உங்கள் செல்வாக்கில் உங்கள் ஆளுமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட கமல்ஹாசனுக்கு செல்வாக்கு அதிகம். 2014 உங்கள் காங்கிரஸ் எடுத்ததோட கமல்ஹாசனுக்கு கொங்கு மண்டலத்தில் வாக்கு வங்கி அதிகம். ஸோ கமல்ஹாசனும் அந்த அணியில் இருப்பார். ஸோ ஸ்டாலினுக்கு நோக்கம் ஜெயிக்கணும், கொஞ்சம் எம்பி கையில் இருக்கணும், அப்போ தான் இந்திய அரசியலில் மரியாதை. அதுக்கு இந்த வெற்றி பெற்ற அணியை இன்டாக்டாக கொண்டு போகணும். கமல்ஹாசன் குரோட் புல்லர், எதிர்போட்டு இல்லை, அவர் வாக்கு வலிமை நிரூபிச்சிருக்கிறாரு. கொங்குலெல்லாம் காங்கிரஸோட அதிக வாக்கு அவருக்கு இருக்குது. ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவரும் வேணும்னு ஸ்டாலின். இதான் உண்மை. இது நமக்கு பிடிக்குது பிடிக்கல, இதான் உண்மை. நம்மளே காங்கிரஸ் பாரத்தில் கலத்தி விட மாட்டாரான்னு எதிர்பார்த்தோம். அவர் உடல்ங்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளவுதான். பொன்முடி கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. அடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு அவர் வந்து எலெக்ஷன்ல நிற்க முடியும்? 9 வருஷம் நிற்க முடியாது. 3 ஆண்டுகள் சிறை இல்லாமையா இந்த 3 ஆண்டுகள் சிறை? அந்த 3 + 6 9 வருஷம் நிற்க முடியாது. இது கடையில் அக்யூட்டலானா நிற்கலாம். ஏன்னா இது உயர்நீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் தீர்ப்பு சாதகமாக வந்தால் நிற்கலாம், அல்லது 9 வருஷம் நிற்க முடியாது. சசிகலாவுக்கு வந்து 10 வருஷம் ஏன் நிற்க முடியாதுன்னா அவங்க தண்டனை அடைஞ்சதே உச்சநீதிமன்றத்தில் தான் வந்தாங்க. அதற்கு மேலே அவங்களுக்கு அதை அஜிடேட் பண்ணுறதுக்கு வந்து வேறு வழியே இல்லை. ரேர் ஆஃப் தி ரேர் கேஸில் தான் வேறு வழி வரும். இவங்களுக்கு அந்த இது இல்லை. அதனால் 4 வருஷம் தண்டனை அடைஞ்சிட்டாங்க. இன்னும் 6 வருஷம் அவங்க நிற்க முடியாது. இதுதான் சசிகலா அம்மையாருக்கு. நம்ம இது சொன்னோம், 10 வருஷம் முடியாதுன்னு சொன்னோம். யார் இல்லாமோ என்னென்ன இல்லாமோ சசிகலா அம்மையாருக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம தெளிவாக சொன்னால் அதுதான் நடக்குது. இவருக்கும் உயர்நீதிமன்றம் எதுன்னா அக்யூட்டல் ஆனால் நிற்கலாம், அக்யூட் ஆகலான்னா 9 வருஷம். சரிங்க சார். அப்போ பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.